மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு துணையாக தமிழ்நாட்டிலே நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையேற்றிருக்கின்ற பச்சை தமிழர் அருமை அண்ணன் இபிஎஸ் அவர்களும், அதுபோல பாட்டாளி மக்களின் கட்சியின் தலைவர் அன்பு நண்பர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அருமை சகோதரர் ஜி.கே. வாசன் அவர்களும் இங்கே மற்றும் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து தலைவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இங்கே கூடியிருக்கின்ற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் திருச்சி மாநகரிலே இங்கே அம்மா அவர்களின் சொந்த பூமியான ஸ்ரீரங்கம் அமைந்திருக்கின்ற இந்த பகுதியிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதம், தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இந்த மக்கள் விரோத, மக்களை ஏமாற்றுகின்ற இந்த தீய சக்தி, இந்த ஊழலாட்சி திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியாக உருவாக்க நாம் அனைவரும் உழைத்திட வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.